எஸ். ஓகே. கிளியர். தென் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். அ ஓகே. நாங்க தெரியும் டுவல் டிப்ளோமா வந்து நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதுல வந்து ஓகே சுவிகரன். ஓகே. குட். ரைட். ஆ இங்கிலீஷ் அதே மாதிரி ஃபைவர் கோர்ஸும் வந்து பெய்து கொண்டிருக்குது. ரைட். ஐடி வந்து நான் செய்றது. ஆ நாங்க 5 கிளாஸஸ் வந்து ஐடில ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். அப்படிதானே? 5 கிளாஸஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஆ ஓகே. இதுல நெறைய பேர் வந்து ரெக்கார்ட் பார்க்குற ஆக்களும் இருக்கிறீங்க. கட்டாயம் மிஸ் பண்ண வேணாம். ரெக்கார்டுகள பார்த்துக்கொள்ளுங்க. வெளிவான விஷயங்கள் வந்து பேசுறோம். வேற இடங்கள்ல, இன்ஸ்டிடியூட்கள்ல டிப்ளோமா செய்ற மாதிரி இல்ல இந்த கோர்ஸ். இது வந்து பிராக்டிகலி போகக்கூடிய ஒரு கோர்ஸ். நார்மலி நீங்க டிப்ளோமான்னு செய்றேன்னு சொன்னால், உங்களுக்கு தியரி எடுத்துக்கொள்ளிலும், ஒரு சர்டிஃபிகேட் ஒண்ணு எடுத்துக்கொள்ளிலும். அத தாண்டி பிராக்டிகல் என்று சொல்லி வரும்போது, அது நீங்களா தான் தேடி படிக்க வேண்டியிருக்கும். நீங்களா தான் தேடி அத வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்களும் அப்படிதான். டிப்ளோமா செஞ்சோம். பட் பிராக்டிகல் அவ்வளோ இருக்கல்ல. நாங்க வந்து செல்ஃபா தேடி தேடி ஃபாரின் கோர்சஸ் அப்படியான கோர்சஸ் வந்து ஃபாரின் கோர்ஸஸ் தான், லோக்கல் கோர்சஸும் தான். ஃபாலோ பண்ணி YouTubeல நெறைய வீடியோஸ் பார்த்து, அப்படியான விஷயங்கள பார்த்து தான் ஸ்கில்ஸ, பிராக்டிகல்ஸ வந்து வளர்த்துக் கொண்டோம். ரைட். உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும். வேற இடங்கள்ல கிளாஸஸ் போறார்களுக்கும், டிப்ளோமா செய்றார்களுக்கும் விளங்கும். ரைட். ஓகே. ரைட். அப்ப இதுல அ உங்களுக்கு வந்து நினைக்கிறேன், இங்கிலீஷ் கிளாஸும் ஸ்மூத்தா பெய்து கொண்டிருக்குது. கட்டாயம் படிங்க. சார் வந்து அ உங்கள அதாவது ஸ்போக்கன் பண்ணி தான் எடுத்துக்கொண்டு போறாரு. ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண வானம். லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ரைட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து மிஸ் பண்ண வேணாம். சார் பேச சொல்லும்போது நீங்க கட்டாயம் பேசுங்க. பேசும்போது அது என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் வந்து பேசினால் தான் என்ன நடக்கும்? லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமே தவிர, வித்தவுட் ஸ்பீக்கிங் வி கான்ட் லேர்ன் எனி லாங்குவேஜ். ரைட். எனி லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜும் எங்களுக்கு ஸ்போக்கன் இல்லாம படிக்கிறது கஷ்டம். ஏன்டா, யோசிச்சு பாருங்க. நாங்க அ சாதாரணமா கிரேட் 5ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் வைங்களேன், ஏ லெவல் விடுங்களேன், வரைக்கும் எத்தனையோ வருஷம் நாங்க இங்கிலீஷ் படிக்கிறோம் இல்லையா? ஆனால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? வி கான்ட் ஸ்பீக் த இங்கிலீஷ். வை வை? ஏன்? ஸ்பீக் இங்கிலீஷ். ஏன் பேச இயலாது? பிராக்டிகல். பிராக்டிகல் இல்ல. ஸ்போக்கன் பண்றதில்ல நாங்க. ஆனா ஸ்போக்கன் பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிகல் கோர்ஸ் ஒன்று ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி, நீங்க வித்தின் 1 மந்த் ஆர் 2 மந்த் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் கான்செப்ட் அண்ட் தீஸ் கான்செப்ட்ஸ், த ஹியூஜ் டிஃபரண்ட், பெரிய ஒரு டிஃபரண்ட் ஒன்று இருக்கு. என்ன? தட் இஸ் பிராக்டிகல். பிராக்டிகல் இஸ் எவ்ரிதிங். பிராக்டிகல் பண்ண பண்ண தான் வரும். ரைட். பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட். எனிவே நாங்க ஐடில வந்து வேர்ட் பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்எஸ் வேர்ட் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஹோம் என்ற டேப்ப வந்து நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சோம் இல்லையா? இந்த ஃபான்ட் ஏரியால இருக்கக்கூடிய விஷயங்கள், பேராகிராஃப் ஏரியால இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்டைல்ஸ் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள், அண்ட் தென் எடிட்டிங் என்ற ஏரியால இருக்கக்கூடிய ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்ல உள்ள விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ், நீங்க எங்கேயாவது இருந்து காப்பி பண்ணி எடுத்து அத ரிப்ளேஸ் பண்ணிக்கொள்றது எப்படி? அந்த மாரியான விஷயங்கள வந்து பார்த்தோம். இதுல செலக்ட் என்ற டூல்ல செலக்ட் ஆல் குடுத்தீங்கன்னு சொன்னால், எல்லாம் செலக்ட் ஆகும். உங்களோட வேர்ட்ல இருக்கக்கூடிய, டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, அல்லது போனால் நீங்க இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லாமே செலக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாரி செலக்ஷன் பேன ஓப்பன் பண்ணிக்கொண்டு, உங்களுக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஒன் பை ஒன் உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். இத நாங்க போக போக பார்ப்போம். செலக்ஷன் பேன் ஒன்றுமில்ல. நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, சைட்ல ஒரு செலக்ஷன் ஏரியா ஒண்ணு ஓப்பன் ஆகும். நேவிகேஷன் ஏரியா ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தா, அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் இதுல காட்டும். அதுல உங்களுக்கு என்ன செய்யலாம், ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். நாங்க போவோம் இன்சர்ட் என்ற டேப்புக்கு. இன்சர்ட் என்ற டேப்புக்கு போவோம். இன்சர்ட் என்று சொல்லும்போது உங்களுக்கு அந்த இன்சர்ட் என்ற வேர்ட பார்த்தாலே தெரியும். என்னன்னு சொன்னா, ஆல்ரெடி எங்களோட டாக்குமெண்ட்டுக்குள்ள இல்லாத ஒரு விஷயத்த நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், எங்களோட டாக்குமெண்ட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். ரைட். இன்சர்ட் பண்ண போறோம். राइट. फॉर एग्जाम्पल මෙතනදී පික්චර්, ඒ කියන්නේ රූපයක් නැහැ. පික්චර් ෆොටෝ එකක් නැහැ.
අපිට ඕන මේ වර්ඩ් එකට ෆොටෝ එකක් දාගන්න. right? ෆොටෝ ஒன்று போட்டுக்கொள்ளணும். we have to insert a picture. right? then we should use insert tab. அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய tab தான் இன்சர்ட் டேப்னு சொல்லுது. புதுசாக ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து வேர்டுக்குள்ள நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அதான் நாங்க இன்சர்ட் டேப் யூஸ் பண்ணுவோம். ரைட், இந்த இன்சர்ட் டேபிள் போனா இதுக்குள்ளே பேஜஸ் ஒரு பகுதி இருக்குது. அண்ட் தென் டேபிள்ஸ் ஒரு பகுதி இருக்குது. பிக்சர் அது மாதிரி இலஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு பகுதி ஒன்று அதுக்குள்ள பிக்சர் இருக்கு, ஷேப்ஸ் இருக்கு, ஐக்கன்ஸ் இருக்கு, 3D மாடல்ஸ் இருக்கு, ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கு, சார்ட் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் இருக்குது. அதே மாதிரி அடின்ஸ் ஒரு பகுதி ஒன்று இருக்குது. மீடியான்ற ஒரு பகுதி ஒன்று, லிங்க்ஸ் ஒரு பகுதி ஒன்று இருக்கு. மிக முக்கியமான ஒரு பகுதி லிங்க்ஸ் ஒரு பகுதி. அதே மாதிரி கமெண்ட் இருக்குது, ஹெடர் அண்ட் ஃபூட்டர் மிக முக்கியம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய விஷயங்கள், குயிக் பார்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் பேசுவோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் சிக்னேச்சர் அது மாதிரியான சில விஷயங்கள், அன்யூஷுவல் விஷயங்களும் இருக்குது. யூஸ்வலாக நாங்கள் மிச்சம் யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்ண தேவைப்படும், அதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அங்கே வரையொண்டு கொடுத்து நாங்கள் பேசுவோம். அடுத்த விஷயங்களை நார்மலாக பேசிக்கொண்டு போவோம். ரைட், இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், கவர் பேஜ் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கறதா இருந்தால் நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இது பழைய வெர்ஷன்ஸ்ல இருக்காது, புதிய வெர்ஷன்ஸ்ல கொஞ்சம் இருக்கும். சம்டைம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. நான் இதெல்லாம் நீங்க வேர்டை ஃபுல்லா படிச்சு முடியும் போது உங்களுக்கு கவர் பேஜ் எல்லாம் மெனுவலாவே செஞ்சு கொள்ளக்கூடிய ஸ்கில் உங்களுக்கு வளரும். ரைட், இதுல வந்து கவர் பேஜ் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று வரும் இல்லையா? ரைட், அந்த பேஜ் ஒன்றை கிரியேட் பண்ணி கொள்றதுக்காக உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இதுல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை ப்ரீடிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு டெம்ப்ளேட்டை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இந்த டெம்ப்ளேட் வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக எனக்கு என்ன செய்யும், இன்சர்ட் ஆகும். இதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் டைட்டில் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொன்னால் நான் என்ன செய்யறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி டைப் பண்ணால் அதில் என்ன செய்யும், உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் வந்து டைப் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் ரைட், இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், தேவையானதை இந்த டெக்ஸ்ட்டை ரிப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, முகமது மஃபாஸ்ன்னு வந்து இருக்கிற காரணம் ஆல்ரெடி ஐ ஹேவ் சைன்ட் அவுட், அதாவது சைன் இன், நான் சைன் இன் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல முகமது மஃபாஸ்ன்னு சொல்லி அந்த நேம் வந்து இந்த இடத்துல காட்டுது. ரைட், எனவே எங்களுக்கு கவர் பேஜ் தேவையில்ல, கண்ட்ரோல் Z கொடுத்து அன்டியூ பண்ணிக்கொள்றேன். ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கிறேன் கண்ட்ரோல் Z என்னன்னு சொல்லி அன்டூ பண்ணக்கூடிய ஆப்ஷன். கண்ட்ரோல் Y வந்து ரீடியூ பண்றது, கண்ட்ரோல் Z வந்து அன்டூ பண்ணக்கூடிய ஆப்ஷன். ரைட், அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, கவர் பேஜ்ல உங்களுக்கு தேவைன்னு சொன்னா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது மோஸ்ட்லி யூஸ் ஆகாது, உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஷேப் போடலாம், பின்னால தேவையான டிசைனுக்கு எடிட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு போட்டோஷாப் உடைய கோர்ஸ் உடைய ரெக்கார்டிங் தந்திருக்கிறேன். இதுல கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். போட்டோஷாப் உடைய ரெக்கார்டிங் பார்த்தாங்க, இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டிங் சரி நான் பார்த்தேன்னு சொல்றாங்க, கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட தந்து ஒரு 3-4 நாள் இருக்கும். நான் ஒரு வீடியோ சரி பார்த்தேன்னு சொல்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க. போட்டோஷாப் ரெக்கார்டிங் போட்டோஷாப் ரெக்கார்டிங் வீடியோ பார்த்தார்கள் போயிட்டு. சொல்லுங்க. போட்டோஷாப் ரெக்கார்டிங் யாரும் பார்க்கலையா? ரைட், ஓகே. போட்டோஷாப் ரெக்கார்டிங் உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறேன் நீங்க என்னோட வெப்சைட்ல, அதாவது ரைட், நான் அதையும் சொல்றேன் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி. எல்எம்எஸ் இருக்குது. இந்த எல்எம்எஸ்க்குள்ள போனீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்க என்ன செய்வீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க போயிட்டு இதுல ரெஜிஸ்டர் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. அதுக்கு பின்னால் நான் சொன்ன ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டருக்கு மெசேஜ் ஒன்று போட்டு உங்களுக்கு அக்சஸ் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலையும், ரைட், ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல லொகின் பண்ணலாம். லொகின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வாட் ஹேப்பன், ரைட், லொகின் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுல வந்து உங்களுக்கு என்ரோல் கோர்சஸ்ல போனீங்க, என்ரோல் யூனிட்ஸ்ல போனீங்கன்னு சொன்னால், இந்த என்ரோல் யூனிட்ஸ்ல போனீங்கன்னு சொன்னால் இதுல அட்வான்ஸ் போட்டோஷாப் கோர்ஸ்ன்றது உங்களுக்கு என்ரோல் ஆகிருக்கும். உங்களுக்கு அக்சஸ் தந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்க ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் மெசேஜ் போட்டு நீங்க என்ன செய்யணும், அக்சஸ் எடுத்துக்கொள்ளணும். அக்சஸ் தந்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க வியூல போயிட்டு இதுல போனீங்கன்னு சொன்னால் 19 கிளாஸஸ் இருக்குது, ஃபுல் ரெக்கார்டிங், ஒவ்வொன்றும் மோர் தேன் 1 hour வீடியோஸ் இருக்குது. இதுல உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்னது
இதுல நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் யூஸ் பண்றதுக்கு வியூ டாக்குமெண்ட் போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், தேவையான ரிசோர்ஸஸ் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இதுல நீங்க வாட்ச் வீடியோ போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஈஸியா அந்த வீடியோஸ பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதுல ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ரைட். ஃபுல்லா பார்த்துக்கொள்ளலாம். ஹை உங்களுக்கு குவாலிட்டி தேவையான வீடியோஸ் இடத்துக்கு தான் ஃபைனான்ஸ இருக்குது. கொண்டு வரலாம். நீங்க நீங்க பயப்பட பயப்பட வேணாம். தேவையில்ல. ஹை இப்ப குவாலிட்டி வீடியோஸ். ஸோ இத மேக்ஸிமம் வந்து நீங்க யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ரைட். இத 19 வீடியோவும் as soon as possible பார்த்து நீங்க பிராக்டிகல் பண்ணி அந்த ஸ்கில்லையும் வளர்த்து கொள்ளுங்க. வெரி பெனிஃபிட்டான, வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில் உண்டு Photoshop ன்னு சொல்றது. ரைட். இப்ப நாங்க எங்களோட விஷயத்துக்குள்ள வருவோம். அப்ப நீங்க Photoshop படிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவர் பேஜ் எல்லாம் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, MS வேர்டுக்குள்ள வந்து எடிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நேரடியா Photoshopஅ ஆஸ் அ ப்ரோ மாதிரி நீங்க என்ன செய்வீங்க, ஓப்பன் பண்ணி அதுல வந்து எடிட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ரைட். அதை எடிட் பண்ணி ஆஸ் அ PNG-ஆவோ இதாவோ உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள தேவைன்னு சொன்னா கொண்டு வந்து போட்டுக்கொள்ளலாம். அந்த நீங்க Photoshopல எடிட் பண்ணது பின்னால JPG அல்லது PNG-ஆக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆப்ல தர மாட்டீங்களா? ஆப்லயும் தரலாம். ஆப்ல நான் இன்னும் அப்டேட் பண்ணல அத. ஆப்லயும் தரலாம், இஷ்யூ இல்ல. ஆப்ல தேவைன்னு சொன்னால் ரிக்வெஸ்ட் பண்ணி வைங்க. நான் அத அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தரேன். ஆனா உங்களுக்கு ஆப்லயும் விட ஃபோன்ல பார்க்கணும்னு சொன்னா ஆப்ல உங்களுக்கு தேவையான இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம், எங்களோட வெப்சைட் LMS வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். அப்ப அடுத்த விஷயத்துக்கு போனா பிளாங்க் பேஜ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. பிளாங்க் பேஜ்ன்னு சொல்லி பிளாங்க் பேஜ்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேஜுக்கு அடிஷனலி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று எடுக்கலாம். பிளாங்க் பேஜ்ன்றத கிளிக் பண்ண புதிய பேஜஸ் வரும். நான் Ctrl+Z கொடுத்து அன்டூ பண்றேன். அப்படி ஒரு புதிய பேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா பொதுவாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் என்டர் கொடுத்து போயிட்டு என்ன செய்வாங்க, புதிய பேஜ் எடுப்பாங்க. ரைட். அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யலாம், பிளாங்க் பேஜை கிளிக் பண்ணி போட்டு உங்களுக்கு நியூ பேஜோட எடுக்கலாம். இந்த பிளாங்க் பேஜ் இல்லைன்ற பட்சத்துல Ctrl Enter கொடுத்தீங்கன்னு சொன்னால் நியூ பேஜ் ஒன்று எடுக்கக்கூடிய ஆப்ஷன் வரும். Ctrl Enter ஷார்ட்கட் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. Ctrl Enter என்று சொல்றது. Ctrl Enter என்று சொல்றது. ரைட். இப்ப என்ன வாய்ஸ் கிளியர் இல்லாமீங்க? வாய்ஸ் கிளியர் இல்லாமீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். கிளியர். ஓகே. விட்டு விட்டு வருது. கொஞ்சம் கனெக்ஷன பாருங்க. ஆ மோஸ்ட்லி கிளியரா இருக்கோணும். ரைட். ரைட். சரி. இதுல பாருங்க. அப்ப பிளாங்க் பேஜ் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு Ctrl Enter பட்டன பிரஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆ நியூ பேஜ் ஒன்று எடுக்கலாம். ரைட். அடுத்தது பேஜ் பிரேக்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பேஜ் பிரேக்ன்ற விஷயத்த வந்து நான் லேஅவுட் என்ற டேபுக்குள்ள வந்ததன் பின்னால பிரேக்ஸ்க்குள்ள சேம் பேஜ் பிரேக் இருக்குது. அதையும் நான் பேசும்போது அதை சொல்லித்தரேன். அப்ப இங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இந்த லேஅவுட் என்ற டேபுக்குள்ள அதையும் பார்ப்போம். ரைட். நாங்க போவோம் நேரடியா டேபிள்ஸ் என்ற ஒரு விஷயம். டேபிள்ன்றது உங்களுக்கு தெரியும். பொதுவாக வந்து எல்லா விஷயங்களுக்கும் எனி டேட்டாஸ் இஃப் யூ வாண்ட் டு மேனேஜ் தட் டேட்டா யூ ஹேவ் டு யூஸ் டேபிள். நீங்க உதாரணமா நீங்க யூஸ் பண்றீங்க தானே நிறைய. இப்ப எங்கட LMS இருந்தாலும் சரி, இப்படி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த சிஸ்டம் உடைய டேட்டாஸ் எல்லாம் பேத்தி அதாவது ஸ்டோர் ஆகுறது வந்து ஒரு டேபிளுக்குள்ள. அதாவது டேட்டாஸை மேனேஜ் பண்றதுக்காக, ஆர்கனைஸ் பண்றதுக்காக, ஸ்டோர் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இந்த டேபிள்ஸ் என்று சொல்றது. ரைட். நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல முதலாவது கிரிட் டேபிள்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 கொலமும் ரைட் 5 கொலமும் 5 ரோவும் தேவைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்து 5 கொலத்தையும் 5 ரோவையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 கொலம்னு சொல்றது இது. ரைட். இது ஒவ்வொன்றும் கொலம். அதாவது பாருங்க, இது ஒரு கொலம், இது ஒரு கொலம், நல்லா கவனிங்க. இது ஒரு கொலம், 2வது கொலம், இது 3வது கொலம், இது 4வது கொலம், இது 5வது கொலம். இப்படி ஒவ்வொன்றுமே என்ன செய்யணும்னு சொன்னால் கொலம்கள் என்று நாங்க சொல்லுவோம். ரைட். அடுத்தது வந்து ரோன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டையும் நல்லா விளங்கிக் கொள்ளணும். எக்ஸல் படிக்கும்போது மிக முக்கியமான விஷயம். இதுக்கு நாங்க முதலாவது ரோ, 2வது ரோ, இப்படி இதுக்கு நாங்க சொல்லுவோம் ரோ என்று சொல்லி. இப்ப நாங்க மேலிருந்து கீழே வாரதை நாங்க கொலம் என்று சொல்லியும்,
ரைட் சைடுக்கு போறத நாங்க ரோன்னு சொல்லுவோம் ரைட். அப்ப இந்த டேபிள் அப்படின்ற ஒரு விஷயம் குலத்தையும் ரோவையும் மெயின் பண்ணி தான் வருது ரைட். ரைட் குலத்தையும் ரோவையும் மெயின் பண்ணி தான் வருது என்ற விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட். இதுல இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், நேரடியா நான் சொன்னேன் இதை delete பண்றேன் இதை delete பண்ணி போட்டு ஓகே இது உங்களுக்கு என்ன செய்யலாம் செலக்ட் இந்த அதாவது டேபிளை செலக்ட் பண்ணிட்டு லே அவுட்டுக்கு போயிட்டு இதை delete இருக்குது delete டேபிள் கொடுத்தீங்கன்னு சொன்னா டேபிள் delete ஆகி போகும் ரைட். டேபிள் delete ஆகி போகும். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க, இன்சர்ட்டுக்கு போயிட்டு டேபிளுக்கு போயிட்டு கிரிட்ல எடுக்கவும் மேலும் அப்படி இல்லைன்னு சொன்னா நேரடியா இன்சர்ட் டேபிள் இடத்தை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் டேபிள் இடத்தை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுல வந்து நம்பர் ஆஃப் கொலம்னு சொல்லி ஒன்று காட்டும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸ் ஒன்று சொல்லி காட்டும் ரைட்டா. இப்போ இந்த நம்பர் ஆஃப் கொலம்னு நான் சொன்னேன் கொலம் அண்ட் ரோவை வச்சு தான் நடக்குதுன்னு சொல்லி உதாரணமா இந்த இடத்துல 5 கொலம் தேவை, அதே மாதிரி ரோஸ் எனக்கு ஒரு 10 தேவைன்னு சொன்னா உங்களுக்கு 10 எண்ணத்தை டைப் பண்ணி போட்டு நீங்க இதுல ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல 5 கொலம் கொண்ட 10 ரோஸ் கொண்ட ஒரு டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கலி எங்களுக்கு இன்சர்ட் ஆகும். நாங்க போயிட்டு மெனுவல் இன்சர்ட் டேபு போயிட்டு இன்சர்ட் டேபிளுக்கு போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு என்ன செய்யும் அப்டேட் ஆகும் ரைட். என்ன ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொன்னா இப்படி நீங்க ஒரே தடவையில ஃபுல் டேபிளையும் போடுறதுக்கு ட்ரை பண்ண வேணாம் ரைட். உங்களுக்கு நான் இதுல போயிட்டு லே அவுட்ல போயிட்டு delete போயிட்டு டேபிள்ஸ் கொடுக்குறேன் ரைட். இப்போ நான் இதுல போயிட்டு இன்சர்ட் டேபுக்கு போயிட்டு டேபிள்ஸுக்கு போயிட்டு இன்சர்ட் டேபிள் போயிட்டு முதலாவது உங்களுக்கு தேவையான கொலம்ஸை போட்டுக்கொள்ளுங்க, அது இஷ்யூ இல்லை. தேவையான கொலம்ஸை போட்டுக்கொள்ளுங்க, அது இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஆனா இதுல வந்து தேவையான ரோஸை நீங்க ஃபெஸ்ட்டுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கொலம் தேவை ரைட், 5 கொலம் தேவை. ஆனா ரோஸ் வந்து உங்களுக்கு 10 தேவைன்னு வைங்களே, ஆனால் நீங்க ஜஸ்ட் வந்து 2 கொலமா போடுங்க, 2 ரோவை போடுங்க. 2 ரோவை போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படிதான் வரும். இப்போ நான் என்ன செய்யறேன், இதுல நம்பர்னு சொன்னா நம்பர் இடத்தை டைப் பண்றேன், அதே மாதிரி நேம்னு சொன்னா நேம் இடத்தை டைப் பண்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ்னு சொல்லி டைப் பண்றேன், பேரண்ட்ஸ்னு சொல்லி. அதே மாதிரி இந்த இடத்துல ஏதாவது அமௌண்டா இருக்கலாம், ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி நம்பர்னு சொல்லுவீங்களே, ஐடி நம்பர்னு டைப் பண்றேன். அண்ட் தென் இதுல வந்து அமௌண்ட்னு சொல்லி டைப் பண்றேன். இப்போ இப்படி நீங்க டைப் பண்ணி போட்டு இதுல வந்து பாருங்க முதலாவது கொலம்ஸ் அது முதலாவது நாங்க சொல்லுவோம் ஹெடர்னு சொல்லி அது உங்களுக்கு என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஹோம் டேபுக்கு போயிட்டு போல்ட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஃபொண்ட்டுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், டேபிள் டிசைனுக்கு போனீங்கன்னு சொன்னால் என்னோட ப்ராக்டிக்கல் பண்றாங்க பண்ணுங்க. டேபிள் டிசைனுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஷேடின் ஆப்ஷன் இது, இதுல உங்களுக்கு தேவையான கலரை ஷேடினை போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான கலர் ஒன்று போட்டுக்கொள்ளலாம் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யறேன், நார்மல் கலர் ஒன்று போட்டுக்கொள்றேன். இப்படி ஒரு கலர் உண்டு, இது வந்து எங்களோட ஹெடர் லைன் உண்டு ரைட். அதுக்கு பின்னால உங்களுக்கு ரோ ஒன்று இருக்கும், ஒரு ரோ இருக்கும், இதுக்குள்ளதான் அவங்களோட டீட்டெயில்ஸ் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், அதே மாதிரி நேம் நான் என்ன செய்யறேன் ஃபாஸ்ன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் பேரண்ட்ஸ் ரைட் சேம் நம்பரை நேமை கொடுக்குறேன். ஐடி நான் நார்மலி சும்மா டைப் பண்றேன். அதே மாதிரி அமௌண்ட் ஒன்று நான் நார்மலி டைப் பண்ணி கொள்றேன் ரைட். இப்போ நீங்க ரெண்டாவது ரோ எடுக்க போறீங்க அப்படித்தானே. முதலாவது என்ன செய்யுங்க, எடுக்கிறதுக்கு முன்னால இந்த ரோவுடைய சைஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா சரியா இருக்குதா இடத்தை செக் பண்ணி கொள்ளுங்க ரைட். செக் பண்ணி கொண்டு ஓகே இந்த சைஸ் எனக்கு போதும், இல்ல உங்களுக்கு சைஸை கூட்டணும்னு சொன்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல கர்சரை கொண்டு வரும் போது பாரு கர்சர் மாறும் இல்லையா ரைட். இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், கீழே கொஞ்சம் ட்ராக் பண்ணி உங்களுக்கு ரோவுடைய சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பின்னால உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ரோவை செலக்ட் பண்ணி போட்டு டேபிள் டிசைன் அல்லது லே அவுட்டுக்கு போயிட்டு இதுல சென்டர் பண்றேன்னு சொன்னா சென்டர் பண்ணி கொள்ளலாம். இதுல பாருங்க 9 ஆப்ஷன் இருக்குது. இதுல போனீங்கன்னு சொன்னா அலைன் டாப் லெஃப்ட் இருக்குது, அலைன் டாப் லெஃப்ட்னு சொன்னா டாப்ல லெஃப்ட் சைட்ல அலைன் ஆகும். அதே மாதிரி இதுல வந்து போனீங்கன்னு சொன்னா அலைன் டாப் சென்டர் இருக்குது, அப்படி ஒவ்வொன்று இருக்குது. இதுல நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்த போயிட்டு அலைன் சென்டர் லெஃப்ட் கொடுக்கலாம். அப்ப சென்டர்ல லெஃப்ட் சைட்ல அலைன் ஆகும் ரைட், அதை கொடுத்துக்கொள்ளும் ரைட். இப்போ நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு ஓகே என்ற ரெண்டாவது ரோல டீட்டெயில்ஸ் சரியா தான் இருக்குன்னு சொன்னால் ஒரு லாஸ்ட் இந்த கொலம்ல கர்சரை கொண்டு வந்து வச்சு போட்டு
டெப்பை பிரஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் செகண்ட் வரும் உங்களுக்கு செகண்ட் என்ன செய்யலாம் டைப் பண்ணி டெப்பை பிரஸ் பண்ணி டைப் பண்ணி கொண்டு போகலாம் டெப்பை பிரஸ் பண்ணி டைப் பண்ணி கொண்டு போகலாம் அதுக்கு பின்னால திரும்ப டெப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னா மூணாவது வரும் இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம் தேவையானதை டைப் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் ரைட் அப்படியும் ஆப்ஷன் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துல வந்தீங்க கர்சரை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு பிளஸ் மார்க் ஒன்று காட்டுது இல்லையா இந்த பாருங்க பிளஸ் மார்க் ஒன்று காட்டு இந்த இடத்துல கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது ரைட் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலும் மேல் இருக்கக்கூடிய சேம் சைஸுக்கு ஒரு ரோ ஒன்று உங்களுக்கு என்ன செய்யும் அப்பியர் ஆகும் ஸோ அந்த ரோவை என்ன செய்யலாம் சேம் சைஸுக்கு யூஸ் பண்ணலாம் சிலாக்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிற ரோவெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு சைஸ் ஆகுது ரைட் அப்போ முதலாவது நீங்க உங்களோட டேட்டாஸ் என்ன சைஸுக்கு வரப்போறத நீங்க என்ன செய்யணும் முடிவு செஞ்சு போட்டு அதுக்கு பின்னால் என்ன செய்யலாம் அடுத்தடுத்த ரோஸ் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம் ரைட் இன்னொரு விஷயம் இருக்குது இதுல என்னண்டா நல்லா கவனிங்க இந்த அமௌண்ட்ல பாருங்க இப்ப ஃபெஸ்ட்டுக்கு இந்த அலைன் லெஃப்ட் தானே இருக்குது அதனால பொதுவாக அமௌண்ட் சொல்லி வரும்போது எங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து வித்தியாசமான ஒரு அலைன்மெண்ட் இருக்கு அதாவது ரைட் சைட்ல இருந்து அலைன்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கொலமை செலக்ட் பண்ணி போட்டு லே அவுட் போயிட்டு உங்களுக்கு ரைட் சைட்ல இருந்து அலைன்மெண்ட் பண்ணி கொள்ளலாம் அது இஷ்யூ இல்லை அது வந்து மெனுவலா நீங்க டைப் பண்ணி எடுக்கலாம் ஆனால் இப்ப சாதாரணமா இதுல வந்து இப்ப இதுல நீங்க அதாவது தசம் கொடுத்து நீங்க தசம் கொடுத்தாலும் ரைட் இந்த இடத்துல பாருங்க தசம் கொடுத்து 0.2 போட்டாலும் அழகா இருக்கும் இதுல ரைட் இப்படியே உங்களுக்கு என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இப்படியே நீங்க யூஸ் பண்ணுங்க இன்னொரு மெக்கானிசம் இருக்குது இதுல இந்த டெப் ஒரு விஷயம் நான் சொன்னேன் இந்த டெப் என்ற விஷயத்தை வந்து யூஸ் பண்ண லெஃப்ட் டேப் ரைட் டேப் இருக்குது லெஃப்ட் டேப் இருக்குது அதே மாதிரி வந்து சென்டர் டேப் இருக்குது டெசிமல் டேப் இருக்குது இந்த மாதிரி டெப்ஸ் இருக்குது இந்த டெப்பை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசத்தையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதுலயும் இந்த டெசிமல் போடக்கூடிய நான் சொல்லுவோம் டெசிமல்னு சொல்லி டெசிமல் போடக்கூடிய நேரத்துல வந்து அது யூஸ் ஆக இருக்கும் இந்த டெப் வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் ரைட் ஓகே அப்ப நாங்க என்ன செய்யலாம் இதுல வந்து டெப்பை பிரஸ் பண்ணி நியூ ரோஸ் வந்து எடுத்துக்கொண்டே போகலாம் இதுல உங்களுக்கு டிசைன் பண்றேன்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணி போட்டு டிசைன் டேபிள் டிசைனுக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னால் ஷேடில் உங்களுக்கு தேவையான கலரையும் உங்களுக்கு என்ன செய்யலாம் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இதுக்குள்ள இன்னொரு டிசைன்ஸ் இருக்குது இதுல தேவையான டிசைனை நீங்க பார்த்துருப்பீங்க இப்படியான டேபிள்ஸ் உங்களுக்கு தேவையான டிசைனை வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ள ஏழும் எண்ணத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க லே அவுட்டுக்குள்ள போயிட்டு இப்போ உங்களுக்கு தேவை இந்த ரோவை டிலீட் பண்ணணும் இந்த ரோவை கடைசி ரோ எனக்கு தேவை இல்லைன்னா இந்த ரோல எங்கேயாவது ஒரு இடத்துல கர்சரை வைங்க ஃபுல்லா செலக்ட் பண்ற நான் செலக்ட் பண்ணி காட்டுறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்காக பட் யூ நோ நீட் டு செலக்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை ඔයාට මෙතනදී කොලම් එකක් නැත්නම් සෙල් මේකට කියන්නේ අපි සෙල් කියලා සෙල් එකක් select කරලා ඉවර වෙලා ඔයාට යන්න පුළුවන් layout tab එකට ගිහිල්ලා delete ගිහිල්ලා මෙතනදී delete rows දුන්නොත් එහෙම අපි select කරලා තියෙන row එක මෙතනදී delete වෙනවා அதாவது நீங்க இந்த layout tab க்குள்ள போயிட்டு delete க்குள்ள போயிட்டு delete row என்னத கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த row எந்த rowக்குள்ள உங்களோட cursor இருக்குமோ அந்த row வந்து delete ஆகி போய்டும் same thing will happen when you select a column அதாவது எங்கயாவது ஒரு செல்லுக்குள்ள இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எங்கயாவது ஒரு செல்லுக்குள்ள நாங்க cursor வைக்கிறோம்னு சொல்றது same as we are selecting this row and this column இந்த கொலத்தையும் செலக்ட் பண்ணலாம்னு அர்த்தம் இந்த ரோவையும் செலக்ட் பண்ணலாம்னு அர்த்தம் இல்லையா ரைட் நான் இந்த இடத்துல கர்சரை வச்சு போட்டு நான் போறேன் லேஅவுட் என்ற டேபுக்கு போயிட்டு delete போயிட்டு இப்போ நான் delete கொலம் கொடுத்தேன்னு சொன்னால் என்ன நடக்கும் அந்த நேம் என்ற கொலம் ஃபுல்லா delete ஆகி போய்த்திரும் அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம் கொலத்தையும் delete பண்ணலாம் ரோவையும் delete பண்ணலாம் உங்களுக்கு ஒரு இடத்துல கர்சரை வச்சு போட்டு அந்த கர்சர் என்ன ரோல இருக்குதோ என்ன கொலம்ல இருக்குதோ அந்த ரெண்டையும் delete பண்ணலாம் இதன் மூலமாக என்னத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட் அதே மாதிரி நான் கீழே வாரன் எனக்கு தேவை இந்த இடத்துல இந்த இந்த நாலு பாக்ஸும் 4 செல்லும் எனக்கு merge ஆகணும்ன்ற ஒரு தேவை இருக்குது ரைட் அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம் லே அவுட் போயிட்டு merge cells இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல merge ஆகும் அதுக்கு பின்னால உங்களுக்கு என்ன செய்யலாம் டோட்டல் என்று சொல்லி போட்டுட்டு நான் எக்ஸாம்பிள் போடுறேன் இது சரியான ஒரு டெம்ப்ளேட் இல்ல எக்ஸாம்பிள் போடுறேன் டோட்டல் போட்டு அதை சென்டர் பண்ணலாம் உங்களுக்கு சென்டர் பண்ணி போட்டு இதுல உங்களுக்கு என்ன செய்யலாம் டோட்டலை வந்து போடலாம் அப்ப merge பண்றேன்னு சொல்றது நிறைய செல்லை நாங்க ஒரு செல்லாக மாத்துறது ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்ல 1 or 2 செல்ல சாரி 2 or 3 more than 2
2 செல்லுக்கு மேல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து நாங்க ஒரே செல்லாக மாத்துறதுக்கு நாங்க merge என்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இதுல உங்களுக்கு என்ன செய்யணும், இதுல கூட்டி கூட்டி இருக்கணும் தானே. ரைட், ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு இதுல கவுண்ட் வரதுக்காக உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபார்முலா ஒன்றையும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நாங்க ஃபார்முலா யூஸ் பண்ண போறது வந்து எக்ஸல் என்ற அந்த சாஃப்ட்வேர்ல. பட் யூ கேன் யூஸ் த ஃபார்முலா இன் வேர்ட் ஆல்சோ. வேர்ட்ல கூட உங்களுக்கு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ரைட், இந்த இடத்துல கர்சரை வச்சு போட்டு நீங்க லே அவுட் என்ற டேப்ல போனா ஃபார்முலா என்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபார்முலா என்ற ஆப்ஷன், இந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுல செலக்ட் ஆகியே வரும் சம் அபவ் என்ற ஒரு ஃபார்முலா. சம் அபவ் என்று சொல்றது மேல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் கூட்டணும். சம் என்று சொல்றது கூட்டத்துக்காக நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. பொதுவாக எக்ஸல்ல நீங்க டீப்பாவே அதை பத்தி நீங்க படிக்கலாம். ரைட், ஓகே. அப்ப சம் அபவ்ன்றது எங்களுக்கு டைப் ஆகிய வருது. இப்ப நான் இதுல ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து 91,000 ரூபான்றது எனக்கு டைப் ஆகி வருது. டெசிமல் கொடுக்குறேன்னு சொன்னா யூ கேன் யூஸ் ஹியர் டெசிமல். ரைட், 0 யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கணக்கா வரும். இந்த 70,000 இருக்குது, 76,000, அதுக்கு பின்னால 81,000, 81,000, 91,000 என்றது கணக்கா எனக்கு சம் பண்ணி வந்திருக்கு. நீங்க கூட்டி கூட்டி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கரெக்டான ஆன்சர் வந்திருக்குது. அதுக்கு பின்னால உங்களுக்கு இவரை செலக்ட் பண்ணி போட்டு ஹோம் டேப் போயிட்டு போல்ட் பண்றா போல்ட் பண்ணலாம், இட்டாலிக் பண்றா இட்டாலிக் பண்ணலாம். ரைட், நம்பர் போடும் போதும் நீங்க 1 by 1 டைப் பண்ணணும் என்ற அவசியம் கிடையாது. நீங்க இதெல்லாம் டைப் பண்ணி போட்டு செலக்ட் பண்ணி இன்சர்ட் டேப்ல ஹோம் டேப்ல படிச்சோம் நம்பரிங் சிஸ்டம். இதுல புல்லட் போடுறேன்னு சொன்னா புல்லட் போட்டு கொள்ளலாம். அதே மாதிரி நம்பர் போடுறேன்னு சொன்னா நம்பர், ஏதாவது நம்பர் போடுறேன்னு சொன்னா நம்பரையும் போட்டுக்கலாம். இப்ப நாங்க டைப் பண்ணது வேறையா இருக்கும், இங்க போடும்போது வேறையா வரும். இப்போதைக்கு எங்களுக்கு அங்க போட வேண்டிய அவசியம் இல்ல. ரைட், அதுக்கு பின்னால இப்ப கொலமுடைய சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்ய, இப்ப நம்பருக்கு இவ்வளவு பெரிய இடம் தேவையில்லை. அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும், குறைச்சு கொள்ளலாம். அடுத்த விஷயங்களை வந்து இதுல உங்களுக்கு பார்த்து எந்த சைஸ்ல உங்களுக்கு தேவையோ அந்த சைஸ்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், வச்சு கொள்ளலும். ரைட், ஓகே. இந்த டேபிள் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கொஞ்சம் கேளுங்க. அன்மியூட் பண்ணி தான் இருக்கிறேன் எல்லாரும். கேளுங்க. டேபிள் சம்பந்தமா நீங்க ப்ராக்டிக்கலி ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கிறீங்களா? ஏன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸ் உங்கள்கிட்ட வரக்கூடிய இஷ்யூஸை நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டு தான் போகணும். சொல்லுங்க பாபு, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா டேபிள் சம்பந்தமா நீங்க ஃபேஸ் பண்ணினது இதுக்கு முன்னால? அதே மாதிரி இந்த இரேசர் என்ற விஷயம், இந்த இரேசரை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணி இந்த நடுவுக்கும் இந்த இதை ரேஸ் பண்ணலாம். மர்ஜ் பண்ற மாதிரி ரேஸ் பண்ணி போடலாம். அப்போ உங்களுக்கு இது வந்து ஒரே செல்லாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரே செல்லாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்டா, அப்படியும் யூஸ் பண்ணி கொள்ளலும். Ctrl Z கொடுத்து அன்டூ பண்ணி கொள்றேன். ஓகே, இந்த டெக்ஸ்ட் டிரெக்ஷன் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் டிரெக்ஷன் போட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த பக்கம் டிரெக்ஷன் ஆகும். இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு பக்கத்துக்கு டிரெக்ஷன் ஆகிறதுக்கு மாற்றிக்கொள்ள ஏலும். அதையும் பார்த்து கொள்ளுங்க. மோஸ்ட்லி அது வந்து நாங்கள் அதை எக்ஸல்ல மெயின்டைன் பண்ண சொன்னா வெரி ஈஸியாக இருக்கும். ரைட், பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லி தாரேன். உங்களுக்கு வந்து டேபிளை வந்து வேர்ட்ல மெயின்டைன் பண்ண கஷ்டம்னுவீங்களே, நீங்க நேரடியாக போங்க, போயிட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணி அழகா உங்களோட டேபிள்ஸ் உடைய வேலையால செஞ்சு கொள்ளலாம் தானே. ரைட், போற எக்ஸாம்பிள் நாங்கள் அங்கேயே போட்டு அதே டேபிள் எடுக்கிறேன்னு சொன்னால் நேமை கொடுக்குறேன், அதே மாதிரி ஐடியா கொடுக்குறேன். இதில் நான் அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு வைங்களே, அமௌண்ட். ரைட், கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறேன்னு வைங்களே. நான் இதில் சும்மா நார்மலாக டம்மி டேட்டாஸ் போடுறேன். நாங்கள் எக்ஸல் படிக்கல, ஆல்ரெடி சின்ன நாலேஜ் ஒன்று இருக்கிறார்கள், யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதை. ரைட், அதுக்கு பின்னால் ஏதாவது ஃபோன் சைஸ் மாற்றுறேன்னு சொன்னால் ஃபோன் சைஸ் மாற்றலாம். அதில் ஃபுல் இந்த ஷீட் டே ஃபோன் சைஸ் மாற்றுறேன்னு சொன்னால் இதில் நான் ஃபோன் சைஸை மாற்றுறேன். இதே உங்களுக்கு என்ன செய்யலாம், இதில் டெக்கரேஷன் அதாவது இதில் ஏதாவது ஷேடின் போடுறேன்னு சொன்னால் அப்படி போட்டு உங்களுக்கு இதை அப்படியே என்ன செய்யலாம், காப்பி பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணி Ctrl C கொடுத்து காப்பி பண்ணி கொண்டு உங்களோட வேர்டில் கட்டாயம் போடணும்னு தேவை இருந்தால் உங்களுக்கு எந்த இடத்துல போடணும் அந்த இடத்துல வந்து Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பின்னால் இவரை செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் ஹோம் டேப்ல படித்தோம் போர்டர்ந்து ஓல் போர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் போர்டர் வரும். அதுக்கு பின்னால் தேவையான சைஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி என்ன செய்யலாம், தேவையான சைஸுக்கு உங்களோட டேபிளை எடுத்துக்கொள்ளும். அப்படியான விஷயத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள ஏழுமாக இருக்கும் இந்த டேபிளுடைய விஷயத்துல. எனி டவுட்?
டேபிள் விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா டவுட்டை வச்சுக்கொண்டு அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆக வாணும். ஓகே. அப்ப அடுத்த நாங்க போவோம். அடுத்த விஷயத்துக்கு போவோம். டேபிளுக்கு அடுத்ததா இருக்கு பிக்சர் என்ற ஒரு விஷயம். நாங்க பிக்சருக்கு போயிட்டு திஸ் டிவைஸ் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு எங்கட டிவைஸ்ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸை வந்து என்ன செய்யலாம், இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், திஸ் டிவைஸ் போனேன்னு சொன்னால் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோடில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணின இமேஜஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னால் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணணுங்களே, இதில் வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். ரைட், இந்த இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அல்லது நான் என்ன செய்ய கண்ட்ரோல் என் கொடுத்து நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளேன். இன்சர்ட் டேப் போகிறேன். பிக்சர்ஸ் போயிட்டு டிஸ் டிவைஸ் போயிட்டு அதுக்கு பின்னால் இந்த ஒரு இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ளேன். உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணலாம். ரைட், சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம் ஈஸியா. ஆனா இந்த இமேஜை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னா கஷ்டம் இல்லையா? பாருங்க, நான் கிளிக் பண்ணிக்கொண்டு ஹோல்ட் பண்ணிக்கொண்டு ட்ராக் பண்ணு வருது இல்ல. இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொன்னா, இதுல நீங்க wrap text இருக்குது, லே அவுட் ஆப்ஷன் இருக்குது. இதுல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சொல்லுங்க. ரெக்கார்டிங் போடலாம்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் போட்டு தான் நான் வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி போடுறேன். ஓகே 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 குட்டா. ரைட், பாருங்க இந்த பிக்சரை எனக்கு என்ன செய்யலாம், ரீசைஸ் பண்ணலாம் இல்லையா? இதை ரீசைஸ் பண்ணலாம் ஈஸியா. பட் எனக்கு ஐ கான்ட் மூவ் திஸ் பிக்சர், மூவ் பண்ண கஷ்டம். ரைட், அதுக்கு நீங்க என்ன சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்க நேரடியா பிக்சர் ஃபார்மட், அதாவது எப்படி எங்களுக்கு ஒவ்வொரு டெப்ஸ் இருக்குதோ ஒரு விஷயத்தை அதை பிக்சர் அல்லது நாங்க ஷேப் பண்ணி இன்சர்ட் பண்ணு சொன்னா அதுக்கு செப்பரேட்டான ஒரு டெப் ஒன்று வரும். பிக்சர் ஃபார்மட்னு சொல்லி பிக்சர் இன்சர்ட் பண்ணும்போது வந்துருக்குது. ரைட், அதுக்குள்ள போனீங்கன்னா wrap text இதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், தேவையான செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த லே அவுட் ஆப்ஷன்ல போயிட்டு இதுல ஏதாவது உண்டு சும்மா நார்மலி நான் இதுல என்னன்னு சொல்றேன், பிஹைண்ட் டெக்ஸ்ட்னு சொல்ல டெக்ஸ்ட்டுக்கு பின்னால போறது ஏதாவது ஒன்று நான் சரி செலக்ட் பண்ணி போட்டு இப்போ நீங்க மூவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவையான இடத்துக்கு இந்த பிக்சரை மூவ் பண்ணி கொள்ளும். இது முதலாவது விஷயம். ரைட், அதாவது நீங்க இன்சர்ட் பண்ணோடனே பிக்சரை தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணி கொள்ளலான்னு சொன்னா இந்த லே அவுட் ஆப்ஷன்ல போயிட்டு தேவையான ஒன்று, அதாவது இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. அது தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணப்படணும். நான் இப்போதைக்கு சொல்றேன், ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க மூவ் பண்ணி பாருங்க, தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணலாம். ரீசைஸ் பண்ணி பாருங்க, தேவையான மாதிரி ரீசைஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் தென் இந்த பிக்சர் எனக்கு இன்னொரு கொப்பி ஒன்று எடுக்கணும்னு சொன்னா திரும்ப இன்சர்ட் போயிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. ரைட், ஆல்ரெடி தெரிஞ்சது உங்களுக்கு காப்பி பேஸ்ட் என்ற விஷயம். நீங்க கண்ட்ரோல் சி கொடுத்து நீங்க இங்க வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சேம் இந்த இமேஜ்ல ஒரு காப்பி வந்து வரும். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு நல்லா கவனிங்க. கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு இமேஜ் கிட்ட கர்சரை கொண்டு போகும்போது பாருங்க கர்சர் மாறுது இல்லையா, அந்த பிளஸ் மார்க் மாதிரி வருது. அந்த டைம்ல உங்களோட மவுஸை கிளிக் பண்ணிக்கொண்டு ஹோல்ட் பண்ணிக்கொண்டு கீழே ட்ராக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுல ஒரு காப்பி வரும். இப்படியும் ஒரு காப்பி எடுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன், நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய நேரத்திலே கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு டூப்ளிகேட் வரும். அப்படியும் உங்களுக்கு காப்பி எடுக்கலாம். நல்லா கவனிங்க. முதலாவது விஷயம் சொன்னேன், காப்பி பேஸ்ட் பண்ணது கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, அதாவது ஹோம் டேப்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம், அது முதலாவது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு செய்யணும் கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு கிட்ட கொண்டு போனீங்கன்னு சொன்னா பிளஸ் மார்க் வரும். அந்த பிளஸ் மார்க்கோட கிளிக் பண்ணிக்கொண்டு ஹோல்ட் பண்ணிக்கொண்டு ட்ராக் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் மவுஸையும் கண்ட்ரோலையும் இந்த இடத்துல வந்து ஒரு பிக்சர் கொண்டு வரும். இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் தான் சொன்னேன், கண்ட்ரோல் டி கொடுக்கறது டூப்ளிகேட் எடுக்கிறதுக்காக. ரைட், இப்போ பாருங்க நாங்க ஒரு இமேஜ் தான் இன்சர்ட் பண்ணோம், அதுல இருந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்து எடுத்திருக்கிறோம். இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், மல்டிபிள் டூப்ளிகேட்ஸும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நான் செலக்ட் பண்ண கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு நல்லா கவனிங்க, ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கொண்டு அடுத்த இமேஜை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி செலக்ட் பண்ண இமேஜ் அந்த செலக்ஷன் இல்லா போகும் இல்லையா? ரைட், அப்ப நீங்க மல்டிபிள் செலக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு நீங்க என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியான இன்னொரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது, இந்த செலக்ஷன் பேன் இடத்தை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய 6 பிக்சர் இந்த இடத்துல காட்டும். இதுல முதலாவது பிக்சர் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா முதலாவது பிக்சர் காட்டும், ரெண்டாவது பிக்சர் அப்படியே ஒவ்வொன்றா காட்டி கொண்டு வரும். ரைட், இப்போ நான் மூணாவது பிக்சரை கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணேன் பாருங்க, கீழே இருக்கிற எல்லாம் செலக்ட் ஆகிருக்குது. இப்போ நீங்க டெலிட் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாம் டெலிட் ஆகி போகும். இப்போ இதே மல்டிபிள் செலக்ஷன் கொடுக்குறேன், ரெண்டும் செலக்ட் ஆகிருக்குது பாருங்க. கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கொண்டு நான் டூப்ளிகேட் எடுத்தேன்னு சொன்னா செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ரெண்டுலையும் எனக்கு டூப்ளிகேட் வருது. இப்படியும் உங்களுக்கு மல்டிபிள் செலக்ஷன் மூலமாக
மல்டிபிள் டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கொள்ளலும் என்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மல்டிபிள் செலெக்ஷன் ஊடாக உங்களுக்கு என்ன செய்யலாம், எல்லாத்தையும் ரீசைஸ் பண்ணலாம் ஒரே தடவையில, அப்படியும் செஞ்சு கொள்ளையிலும். அதே மாதிரி நீங்க குரூப் பண்ண போறீங்கன்னு சொன்னா ரைட் கிளிக் பண்ணி இதுல குரூப் என்ற ஆப்ஷன் இதுல போயிட்டு நீங்க குரூப் என்னத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரே குரூப்பா மாறிடுவாங்க. ஒருத்தரை செலக்ட் பண்ணி நீங்க ரீசைஸ் பண்ணாலும் எல்லாரும் சேர்ந்து ரீசைஸ் ஆகுவாங்க. அப்படி நீங்க தனியாக செலக்ட் பண்ண ஆல்ரெடி ஒரு தடவை செலக்ட் பண்ணி போட்டு திரும்ப போயிட்டு என்ன செய்யணும், இதுல ஒன்றை ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணி தான் நீங்க சைஸ் பண்ணணுமே தவிர குரூப்பா இருந்தால் ஒரு தடவையில நீங்க என்ன செய்யறதா இருந்தால் எல்லாத்திலையும் சைஸ் வந்து ரீசைஸ் ஆகும் என்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப ரைட், இதுல வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணி பார்க்கலாம், ஒரு இமேஜை ஹைட் பண்ணி பார்க்கலாம், அந்த விஷயங்களும் இருக்கு. ரைட், நாங்க இன்னொரு விஷயம் பார்ப்போம், அரேஞ்ச்மெண்ட். ரைட், நான் பிக்சருக்கு போயிட்டு டிஸ் டிவைஸுக்கு போயிட்டு ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணி கொள்ளும். ரைட், இந்த இமேஜ், இந்த 3 இமேஜையும் நான் இன்சர்ட் பண்றேன். உங்களுக்கு மல்டிபிள் செலெக்ஷன் பண்ணி இமேஜ் இன்சர்ட் பண்ணலாம். அது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கொண்டு நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பாருங்க, இதுல இந்த இமேஜுக்கு நான் என்ன செய்யறேன், இதே கொடுக்குறேன். ரைட், கண்ட்ரோல் Z, இதை கொடுக்குறேன். இதுக்கும் இந்த டெக்ஸ்ட், இதுக்கும் இந்த டெக்ஸ்ட். ஓகே, பாருங்க, எனக்கு கார் இமேஜ் 3 இருக்குது இல்லையா, 3 இமேஜ் கார்ல 3 இருக்கு. இது ஒரு கார், இது ஒரு கார், இது ஒரு கார். நல்லா கவனிங்க, இந்த கார் ஆக மேல இருக்குது பாரு, இந்த பிக்சர் ஆக மேல, இதுக்கும் மேல இருக்குது, இதுக்கும் மேல. ஏன்னா இதை மேலால கொண்டு போனா கீழே இருக்கிறது மறையுது, அப்படித்தானே. இந்த பிக்சர் வந்து 2வது இருக்குது பாருங்க, ஆக கீழே இருக்கிற காரை மறைக்குது, ஆனா இந்த காரை மறைக்குது இல்லை. ஏன், 2வது இருக்குது. இது வந்து ஆக கீழே 3வது இருக்குது. இப்ப எனக்கு தேவை ஆக கீழே இருக்கக்கூடிய இந்த காரை எனக்கு இங்க ஆக மேல கொண்டு வரணும்னு சொன்னா உங்களுக்கு செலெக்ஷன் பேன்ல இங்க பாருங்க 11வது பிக்சர் இருக்குது. இவரை கிளிக் பண்ணி கொண்டு ஹோல்ட் பண்ணி கொண்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆக மேல இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட, இங்க கொண்டு வந்தா மேலே இருக்க பிக்சருக்கு மேல வந்துடும். எனக்கு தேவை இவருக்கு மேல தானே கொண்டு வரணும், இந்த இடத்துல தான் கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து நான் மவுஸை ரிலீஸ் பண்ண சொன்னால் பாருங்க, இவர் மேல வந்துடுறார். ரைட், திரும்ப மேல கொண்டு வந்தேன். இன்னொன்னு அப்படி கொண்டு வர கஷ்டமா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், பிக்சர் ஃபார்மட்ல போயிட்டு அதுல வந்து பிரிங் ஃபார்வர்ட் என்ற ஒரு விஷயம் இருக்கு. பிரிங் ஃபார்வர்ட், இதை நீங்க இது பாத்தீங்கன்னு சொன்னால் பிரிங் ஃபார்வர்ட், பிரிங் டு ஃப்ரண்ட், பிரிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு. ரைட், நான் பிரிங் ஃபார்வர்ட் கொடுக்குறேன், வருது, திரும்ப கொடுக்குறேன், வருது, திரும்ப ஆகமையில வந்துட்டு பிரிங் ஃபார்வர்ட். பிரிங் ஃபார்வர்ட் கொடுக்க பாருங்க, இப்ப 11வது பிக்சர் இந்த இடத்துக்கு வந்துட்டு பிரிங் ஃபார்வர்ட் கொடுக்க ஒவ்வொன்றாக மேல வரும். அதை இப்ப திரும்ப போய் பாத்தீங்கன்னா சொன்னால் இப்ப இந்த இமேஜை செலக்ட் பண்ணி போட்டு பிக்சர் ஃபார்மேட்டு போயிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிரிங் டு ஃப்ரண்ட். ஓகே, இந்த இமேஜை நான் என்ன செய்றேன், இதுக்கும் லேஅவுட் ஆப்ஷன் இதை கொடுப்போம், லேஅவுட் ஆப்ஷன் இதை கொடுப்போம். செலெக்ஷன் பெயின் தேவையில்ல, ஆஃப் பண்ணிக்கொள்றேன். இப்போ இந்த இமேஜை சென்ட் பேக்வார்ட் கொடுக்குறேன். சென்ட் பேக்வார்ட் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொன்றாக கீழே போகுது பாருங்க, ஆக மேல இருந்ததே கீழே போய் தெரியுது, திரும்ப சென்ட் பேக்வார்ட் கொடுக்குறேன், ஆக கீழே போய் தெரியுது. இப்படி உங்களுக்கு சென்ட் பேக்வார்ட் கொடுக்கவும் மேலும் பிரிங் ஃபார்வர்ட் கொடுக்கவும் மேலும். ரைட், ஆக கீழே இருக்கிறது எனக்கு ஒரே தடவையில் ஆக மேல வரணும்னு சொன்னால் உங்களுக்கு இதுல போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரே தடவையில வரும். ஆக மேல இருக்கிறது ஒரே தடவையில் ஆக கீழுக்கு அனுப்பணும்னு சொன்னால் இதுல வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், சென்ட் டு பேக் கொடுக்கலாம். இப்படி உங்களுக்கு மாறி மாறி இந்த அரேஞ்ச்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். நாங்கள் இதில் ஃபோட்டோஷாப்பில் சொல்லுவோம் இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லி, ஆனால் இங்கே பிரிங் ஃபார்வர்ட், அதாவது சென்ட் டு பேக், பிரிங் டு ஃப்ரண்ட் என்ற விஷயம் இருக்குது. அது ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்டே தான் இதுவும். ரைட், அப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், பிக்சர் ஃபார்மேட்டில் போயிட்டு யூஸ் பண்ணிக்கொள்ள எலிமெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பிக்சர் ஃபார்மேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அலைன்மெண்ட் இருக்குது, அலைன்மெண்ட்டும் பார்க்கலாம். நாங்கள் ஒவ்வொன்றாப்பாவும் குரூப் பார்த்தோம். அதே மாதிரி க்ரோப் பண்ணுறேன்னு சொன்னால் க்ரோப்பும் பண்ணலாம். ரைட், உதாரணமாக நான் என்ன செய்ய, ஒரு இமேஜ் ஒன்று இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கொள்றேன். இந்த இடத்துல செலக்ட் பண்ணி போட்டு இன்சர்ட்டை போய்த்து பிக்சரை போய்த்து டிஸ் டிவைஸ் போயிட்டு ஒரு இந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணனே பாருங்க, ஒரு கட்டுடைய இமேஜ் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தேவை இதை க்ரோப் பண்ணி கொள்ளணும்ன்ற தேவை இருக்குது. ஓகே, எங்களுக்கு தேவையான கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கொள்ளுவோம். நல்லா கவனிங்க, எனக்கு தேவை இந்த
இந்த கேட்டுடைய இந்த மூஞ்ச மட்டும் ரவுண்டா எனக்கு என்ன செய்யணும்? க்ராப் பண்ணிக்கோ. இந்த க்ராப் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால், இதுல முதலாவது விஷயம் க்ராப்ப கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால், இதுல தேவையான ஏரியாவ என்ன செய்யலாம்? சாரி சைஸ இன்கிரீஸ் பண்ண, டிக்ரீஸ் பண்றதுல க்ராப் பண்ணலாம். பாருங்க இந்த ஏரியாவ மட்டும் இப்படி க்ராப் பண்ணலாம். இத க்ராப் பண்ணலாம். பாருங்க பாப்போம். இதையும் க்ராப் பண்ணலாம். ரைட். இப்படி க்ராப் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்ல நான் கண்ட்ரோல் Z குடுத்து அன்டூ பண்றேன். திரும்ப உங்களுக்கு ஷேப் வைஸா இத க்ராப் பண்ணணும்னு சொன்னால், பிக்சர் ஃபார்மட்டுக்கு போயிட்டு, க்ராப்புக்கு போயிட்டு, க்ராப் டூ ஷேப்ன்னு இருக்குது. இதுல உங்களுக்கு 3 ஆங்கிள் குடுக்குறேன்னு சொன்னால் 3 ஆங்கிள் குடுக்கலாம். உதாரணமா இத குடுத்தீங்கன்னு சொன்னால், இப்படி முக்கோண வயசுக்கு உங்களுக்கு இது பண்ணலாம், க்ராப் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி க்ராப் டூ ஷேப் போனீங்கன்னு சொன்னா, இதுல ஏரோ மார்க் மாரி க்ராப் பண்ண போறீங்கன்னு சொன்னா, ஏரோ மார்க் மாரி க்ராப் பண்ணலாம். அல்லது சர்க்கிளா க்ராப் பண்ண போறீங்கன்னு சொன்னா, இதுல போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஓவலா குடுக்கலாம். ஓவலா குடுக்கலாம். குடுத்துட்டு சம்டைம் ஓவலா குடுத்தீங்கன்னு சொன்னா, ஷேப் சரியான ரவுண்டா வராது. நீங்க இதுல அஸ்பெக்ட் ரேஷியோ போயிட்டு 1:1 குடுங்க. சம்டைம் உங்களுக்கு இப்படி சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஓவல் வித்தியாசமா இருக்கலாம். இப்படி அப்ப நீங்க என்ன செய்யணும்? க்ராப்பு போயிட்டு முதலாவது க்ராப் டூ ஷேப்பு போயிட்டு ஓவலா குடுத்து போட்டு 2வது அஸ்பெக்ட் ரேஷியோ போயிட்டு 1:1 குடுத்தீங்கன்னு சொன்னால், சரியான சர்க்கிள் அது க்ராப் ஆகி வரும். அதுக்கு பின்னால உங்களுக்கு என்ன செய்யலாம்? க்ராப் ஆப்ஷன போயிட்டு தேவையான ஏரியாவ அப்படியே கிளிக் அண்ட் டிராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்ப கேட்டுடைய சரியான இந்த ஃபேஸ் வந்து க்ராப் ஆகி வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னால ரீசைஸ் பண்ணி தேவையான இடத்துல கொண்டு வந்து வைக்கலாம். பிக்சர் ஃபார்மட்டுக்கு போயிட்டு பிக்சர் பார்டர் ஒன்று போட போறீங்கன்னு சொன்னா பார்டர் ஒன்று போடலாம். அல்லது ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான பிக்சர் ஸ்டைல் ஒன்று இதுக்குள்ள போடுறேன்னு சொன்னாலும், இப்படி உங்களுக்கு தேவையான பிக்சர் ஸ்டைல வந்து போட்டுக்கொள்ள இயலும். ரைட். ஸ்டைல் பண்ணின இந்த பிக்சரை திரும்ப ஒரு ஆஸ் அ பிக்சர் அவங்களோட கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணணும்னு சொன்னா, இப்படியே உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இதுல வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், சேவ் ஆஸ் பிக்சர் நீங்க அதை கிளிக் பண்ணி போட்டு உங்களுக்கு பிக்சர்ஸ்லயோ எங்கேயோ டவுன்லோட்லன்னு சொன்னா டவுன்லோட்ல ஒரு பிக்சர் ஒன்றா சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்க டவுன்லோட்ல போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், டவுன்லோட்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அதாவது நான் செலக்ட் பண்ண அந்த பிக்சர், எடிட் பண்ண அந்த பிக்சர், எடிட் பண்ணின மாதிரியே ஒரு பிக்சரா என்ன செய்யும்? எங்களுக்கு சேவ் ஆகி இருக்கும் இடத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படியும் யூஸ் பண்ணிக்கொள்ளும் வேர்ட்ல. ரைட். எனி டவுட்? இதுல வந்து ஏதாவது எடிட் பண்ணினீங்களே, எடிட் பண்ண எனக்கு தேவை வருது. இந்த எடிட் பண்ணினத இதே எடிட்டரோட எனக்கு பிக்சரை மட்டும் மாத்தணும்னு சொன்னா, பிக்சர் ஃபார்மட்டுக்கு போயிட்டு சேஞ்ச் பிக்சருக்கு போயிட்டு ஃப்ரம் அ ஃபைல் போயிட்டு எனக்கு என்ன செய்யலாம்? வேற பிக்சர் ஒன்று இந்த இடத்துல போட்டுக்கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை போறேன்னு சொன்னா, இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அந்த சேம் எடிட்டிங் அந்த இடத்துல இருக்கும். ஆனா இமேஜ் மட்டும் எனக்கு என்ன செய்யும்? வித்தியாசமாகும். இப்படி உங்களுக்கு இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி பிக்சர் எஃபெக்ட் இருக்கு. அதுல வந்து ப்ரிசெட்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான ப்ரிசெட்ஸ் ஷேடோ மாதிரி போடுறேன்னு சொன்னா ஷேடோவுக்கு போயிட்டு இதுல நான் போட்டோஷாப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஷேடோஸ் இருக்குது. எல்லா ஷேடோ போடலாம். ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. தேவையான ரிஃப்ளெக்ஷன்ஸை போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி எட்ஜ் சாஃப்ட் எட்ஜ் இருக்குது. அதாவது எட்ஜ் வந்து சாஃப்டா வரக்கூடிய மாதிரி பெவல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து 3D ரொட்டேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான 3D ரொட்டேஷன்ஸ் ஷேடோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ள எலிமெண்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப சேஞ்ச் பிக்சர்னு சொல்றது நீங்க போட்ட அந்த எடிட் பண்ண அந்த அதாவது பிக்சருடைய ஃபார்மட் வந்து மாறக்கூடாது. ஆனா பிக்சர் மட்டும் மாறணும்னு சொன்னால் ஒரு பிக்சர் ஃபார்மட்ல போயிட்டு சேஞ்ச் பிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய பிக்சர் எடுக்கிற ஒரே மாதிரி டிசைன் பண்ண போறீங்களே, ஒரு பிக்சர் டிசைன் பண்ணி போட்டு அதுல இருந்து டூப்ளிகேட்னு எடுக்கலாம். திரும்ப அதுல இருந்து டூப்ளிகேட்னு எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு வேலை என்ன இருக்குது? இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி போட்டு சேஞ்ச் பிக்சருக்கு போயிட்டு ஃப்ரம் ஃபைல் போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்? தேவையான பிக்சரை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ரைட். தேவையான பிக்சரை மட்டும் சேஞ்ச் பிக்சருக்கு போயிட்டு தேவையான பிக்சர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த பிக்சர் மாறும். ரைட். நீங்க எடிட் பண்ண இந்த பிக்சர்ட ஃபார்மட் வந்து ஆரம்பத்தை இன்சர்ட் பண்ண மாதிரி மாறணும்னு சொன்னால் செலக்ட் பண்ணி போட்டு ரீசெட் பிக்சர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொடுத்த அந்த ஃபார்மட் எல்லாம் இல்லாம போகும். இல்லை க்ரொப் போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்? திரும்ப க்ரொப் பண்ணினத்தையும் கூட உங்களுக்கு ரீசெட் பண்ணி கொள்ளும். அப்படி உங்களுக்கு அந்த பிக்சரை செஞ்சுக்கொள்ளலாம். ரீசெட் பிக்சர்னு சொல்லுவோம். ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் நினைக்கிறேன் டைம் நல்லா போயிட்டு இருக்குது. இன்றைக்கு போதும்னு நினைக்கிறேன். இந்த மந்த் மட்டும் இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு தான் கிளாஸஸ் வந்து லேட் நைட்டில் நடக்கும். அடுத்ததெல்லாம் 8 PM தான் நடக்கும் மோஸ்ட்லியா. அதுக்கு பின்னால நோன்பு மாதம் என்றதால தான் அப்படி நடக்குது. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பாப்போம். இது வரைக்கும் பார்த்த விஷயத்துல ஏதாவது டவுட்ஸ்? அதே மாதிரி ஸ்டாக் இமேஜும் எடுக்கிறேன்னு சொன்னால் செலக்ட் பண்ணி போட்டு ஆன்லைன்லேருந்து ஸ்டாக் இமேஜும் எடுக்கலாம். ரைட். ஆன்லைன் பிக்சரும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். செலக்ட் பண்ணி போட்டு
இதுல ஆன்லைன்ல இருந்து ஏதாவது பிக்சர் உண்டு உங்களுக்கு உதாரணமா இதுல போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இமேஜஸ் இருக்கும். ஒரு மேன் இமேஜ் ஒன்று எடுக்கணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நிறைய மேன் இமேஜ் வரும். இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இமேஜும் இன்சர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆன்லைன்ல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், கூகுள் குரோம்ல உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை ஜஸ்ட் வந்து உதாரணமா வாட்ஸ்அப் ஐக்கன் தேவைன்னு வைங்களேன். நீங்க இதுல போயிட்டு என்ன செய்ய போறீங்க, வாட்ஸ்அப் ஐக்கன் பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் இமேஜஸுக்கு போகலாம். வாட்ஸ்அப் ஐக்கன் இருக்கும். இதில் பிஎன்ஜின்றது தேடுறது வந்து இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெட்டி பெட்டி மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிக்கும் பேக்ரவுண்ட். இதை கிளிக் பண்ணி பார்த்து இந்த இமேஜ் லோட் ஆகும்போது பேக்ரவுண்டில் வந்து பெட்டி பெட்டி இந்த இப்படி வரதான் பிஎன்ஜி. ஆனால் இதில் இன்னொரு அதாவது ஃப்ரீ பிஎன்ஜின்னு இருக்குது, அதனால அது தேவையில்லை. எங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைட் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆகி இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் ஆஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களோட வேர்டை ஓப்பன் பண்ணி தேவையான இமேஜை தேவையான இடத்துக்கு இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். முதலாவது போயிட்டு இன்சர்ட் இடத்துக்கு போயிட்டு அதுக்கு பின்னாலே உங்களுக்கு என்ன செய்யலாம், தேவையான இடத்துக்கு அதை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, எஸ்விஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிருக்குது. அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். இப்படி உங்களுக்கு எஸ்விஜி ஃபார்மில் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இதை உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து இந்த எஸ்விஜி என்றத்தை எக்ஸ்டென்ஷன் நான் என்ன செய்கிறேன், ஜேபிஜின்னு மாற்றுறேன். ஜேபிஜின்னு மாற்றிருக்கிறேன். அல்லது பிஎன்ஜின்னு மாற்றினா மிச்சம் நல்லா. ஏன்னா பிஎன்ஜி இமேஜ்ன்றதால இதை போயிட்டு நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ரைட், ஏதோ இஷ்யூ ஒன்று இருக்குது. அந்த இமேஜ் யூஸ் பண்ண ஏலா. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு பதிலாக எஸ்விஜி இமேஜுக்கு பதிலாக ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ரைட், இதை நான் டவுன்லோட் பண்ணுங்களே. இதை சேவ் இமேஜ் ஆஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ வேர்ட் ஃபார்மேட்டில் போயிட்டு இன்சர்ட் பிக்சர் திஸ் டிவைஸ். ரைட், இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் பிஎன்ஜி இமேஜாக இது ஓப்பன் ஆகிருக்கும். தேவையான சைஸுக்கு பண்ணலாம், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும் லே அவுட் ஆப்ஷனை கொடுத்து போட்டு தேவையான இடத்துல கொண்டு வந்து வைக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணலாம். வாட்ஸ்அப் இதை கிளிக் பண்ண யாராவது பிடிஎஃப்ல கிளிக் பண்ண நேரடியாக வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி அப்படியான லிங்க்ஸ் எப்படி போடுறது அந்த விஷயங்களை நாங்கள் இந்த இன்சர்ட் டெம்பிள் இந்த லிங்க்ஸ் போகும்போது பார்ப்போம். இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், தேவையான ஐக்கன்ஸை கொண்டு வந்து அழகான ஒரு டாக்குமெண்ட் ஒன்று செஞ்சு கொள்ள ஏழும் என்னத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் லீவ் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஐடி இன்றைக்கு படித்தது அதை தவிர நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஐடி ரிலேட்டடான ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ கேளுங்க பாபம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அன்மியூட் பண்ணி கேட்கல உங்களுக்கு. சொல்லுங்க. ஃபஸ்ரினா ஃபாரூக். எஸ், வாட் இஸ் யர் டவுட்? சொல்லுங்க. விளங்கல, சவுண்ட் கிளியர் இல்லை. சவுண்ட் கிளியர் இல்லை. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சரி. அப்போ டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் லீவ் ஆவோம். நெக்ஸ்ட் செஷனில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.